நம்ம கேபிட்டல் யூஸ் பண்றோம்னாக்கா எவ்வளவு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் நான் முதல்ல சொல்ல போறேன். நோட் பண்ணிக்கங்க, எழுதி வச்சுக்கோங்க. இது உங்க தலையெழுத்து, எல்லாருடைய ட்ரேடரோட தலையெழுத்து. ஒரே விஷயம், லாஸ் ஆனா ரீகவர் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நம்மளோட என்ட்ரிக்கு அகேன்ஸ்டா பண்ணா ட்ரேட ஹோல்டு பண்றது. ட்ரேட ஹோல்டே பண்ணக்கூடாது, உடனே ஸ்கொயர் அப் பண்ணிடணும், எக்ஸிட் பண்ணிடணும். இன்னைக்கான ட்ரேட் க்ளோஸ். 1 or 2 என்ட்ரிக்கு மேல என்ட்ரிஸ் கொடுக்க கூடாது. ஒரு நாளைக்கு மார்னிங் டைம்ல என்னுடைய டைம் பொறுத்தவரையும் 9:15 to 10:30 என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா மட்டும் ட்ரேட் பண்ணுவேன், இல்லைன்னா ட்ரேட் பண்ண மாட்டேன். இது என்னுடைய கண்டிஷன். ஓகே, ஆஃப்டர்நூன் 1 o'clock to 2:30 இந்த டைமுக்குள்ள நம்மளுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தால் மட்டும்தான் ரேரா ட்ரேட் பண்ணுவேன், இல்லைன்னா மார்னிங் ட்ரேடோட நான் க்ளோஸ் பண்ணுவேன். ரைட், 1 candleல 3 minutes டைம் ஃப்ரேம்ல நான் என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணுவேன். நான் ஸ்கேல்பர், நீங்க ஸ்கேல்பரா இருந்தால் இதை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். 1 candle நம்மளுக்கு அகேன்ஸ்டா வந்துடுச்சுன்னா எக்ஸிட் பண்ணணும். கண்டிப்பா நீங்க அதை ஏத்துக்கொண்டே ஆக வேண்டும். இல்லனால ஏத்துக்கவே முடியாது, லாஸ் ஏத்துக்க முடியாது, என்னோட மென்டாலிட்டி அப்படி இருக்கு அப்படின்னீங்கன்னா யாராலும் உங்களை படைத்தவன் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. ஏன்னா உங்க மேல யாரா பாரபட்சம் போடுவாங்களா? ஐயோ இவரு ட்ரேடிங் லாஸ் ஆயிட்டாரு, இவரு ப்ராஃபிட் பண்ணி விடலாம், மார்க்கெட் ப்ராஃபிட் பண்ணி விட்டுருமா? கொஞ்சம் ரியலிட்டியோட சொல்லுங்க. சார் நான் அனுபவித்திருக்கிறேன், உச்சகட்ட டிப்ரெஷனுக்கு போயிருக்கேன், உச்சகட்ட ஃபெயிலியருக்கு போயிருக்கேன். எப்படி பாசிபிள் வெளியே வந்தேன் சார்? சின்ன சின்ன விஷயங்களா, சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸா லாக் பண்ணேன். எப்படி சொல்றேன், இன்வெஸ்ட்மெண்ட் என்பது சின்ன சின்னதா உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குது இல்லையா, லாங் டைம் வரையும். அதே மெத்தட் தான் நான் ஸ்கேல்பிங்ல பயன்படுத்துறேன். புரியுதுங்களா சீக்ரெட்? சின்ன சின்னதா லாக் பண்றேன். ஒரு நாளைக்கு 5000 லாக் பண்றேன், ஒரு நாளைக்கு 2000 லாக் பண்றேன், ஒரு நாளைக்கு 10,000 லாக் பண்றேன், ஒரு நாளைக்கு 20,000 லாக் பண்றேன். அது ரிவார்ட்ஸ் என்பது மார்க்கெட் கிட்ட. அங்கிருந்து பூம் ஆச்சுன்னா நான் உடனே எக்ஸிட் ஆயிடுவேன். டெய்லிக்கான இன்கம் ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1000 rupees நீங்க லாக் பண்றீங்க ப்ரோ. ஒரு நாளைக்கு 1000 rupees ப்ராஃபிட் எடுக்கிறீங்க. 22 days ட்ரேடிங் செஷன். உங்களுக்கு கையில 22,000 இருக்கா? அதே 22,000ல உங்களுக்கு 4 நாள் அகேன்ஸ்டா போயிருக்கு, உங்களுக்கு 4 நாள் ராங்கா இருக்கு. அப்போ இருந்தாலும் உங்களுக்கு 18,000 ப்ராஃபிட்ல இருக்கீங்களா? 1 month ஆஃப் சேலரி உங்களுக்கு வந்துடுச்சா? நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போறது 9:15 to 10:30, ஒன்லி 1.5 hours. ஒரு 1.5 மணி நேரத்துல உங்களுக்கு ஒரு மாசத்தின் சம்பளம் 1000 ரூபாய் நீங்க பிக் பண்ணிருக்கீங்க. அதே 1000 ரூபாய் வந்து அகேன்ஸ்ட் வந்து நீங்க எக்ஸிட் பண்ண ரெடியா இருக்கீங்க. சார் நீங்க 10 நாள் லாஸ் இருங்க சார், 10 நாள் ப்ராஃபிட் சார். ஒரு நாள் 1000 மட்டும் தான் எடுப்பீங்களா? சொல்லுங்க. ஒரு நாள் 4000 கிடைக்கும், ஒரு நாள் 10,000 கிடைக்கும், ஒரு நாள் ப்ராஃபிட் புக்கிங் நல்லா ஹெவியா இருக்கும். ஒரு நாள் லாஸ் என்பது நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? நம்ம லாஸ் பெருசா எடுப்போம், பெருசா எடுக்க மாட்டோமே. ஏன்னா நம்ம 1000 ரூபாய் 2000 வந்து எக்ஸிட் ஆயிடும், மறுநாள் காட்டுக்குமே. நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் அப். யார் அவங்களுடைய வாழ்க்கையை ரீஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்காங்களோ முடிஞ்சு. சார் ஒரு கம்ப்யூட்டரே ஹேங் ஆயிடுச்சுன்னா முதல்ல செய்யக்கூடிய விஷயம் ரீஸ்டார்ட். ஒரு மொபைலே ஹேங் ஆயிடுச்சுன்னா நீங்க செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் ரீஸ்டார்ட். அதே மாதிரி உங்க வாழ்க்கை ஹேங் ஆகி நிக்குதுன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் ரீஸ்டார்ட் யுவர் லைஃப். நீங்க நின்னுட்டீங்கன்னா ஹேங்ல நின்னுட்டீங்க, அந்த மொபைல் பயன்படுத்த முடியாது, உங்க வாழ்க்கையும் பயன்படுத்த முடியாது. புரியுதுங்களா? சீக்கிரட்டுடைய மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம், அதை விட அஸ்திரம் சிவ அஸ்திரம். நான் சொல்லக்கூடிய வார்த்தை விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. போதும் என்பதே பொன்னானது, சிறுதுளி பெருவெள்ளம். இதை பயன்படுத்தாம இருக்கிறவங்க அவங்களுடைய லைஃப் காலி. இதுதான் நிச்சயம். கஷ்டப்பட்ட பைசா எதுக்கு பேராசை? எவனா பேராசைப்பட்டு நினைச்சிருக்கானா? சொல்லுங்க, பேராசைப்பட்டு நினைச்சிருக்கானா? எக்ஸாம்பிள், மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்காரு, மல்டி மில்லியனர்ஸ் இருக்காங்க, பில்லியனர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க பேராசைப்பட்ட வராங்க. அவங்க முயற்சி அடைந்தார்கள், வெற்றி அடைந்தார்கள். அவர் முயற்சியை விடாமுயற்சியா பண்ணாங்க, அவங்க விஸ்வரூப வெற்றி பெற்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணோம்? ஷார்ட்கட், எல்லாமே ஷார்ட்கட். உள்ள பூந்தோம் வெளியே வந்தோம், முடிச்சுக்காத. எங்கன்னா வருஷங்கள் கிடைக்குமா? ஒரே நாள்ல 1 லட்சத்து 10 லட்சம் மாத்திருவோமா? இல்ல 10 லட்சத்து 1 கோடியை மாத்திருவோமா? நீங்க எவ்வளவு வேகமா ஏறுறீங்களோ அவ்வளவு வேகமா இறங்கிடுவீங்க. ஆனா ஒரு ஸ்டெப்பா இறங்கி பாருங்க சார். ஒரு லிப்ட்ல சப்போஸ் போறீங்கன்னு வச்சுங்களேன், லிப்ட்ல ஒரு அமுக்கினீங்கன்னா ஒரு பட்டன்ல நீங்க 10th floor இல்ல 20 floors போனோம்னா ஒரு 30 seconds 50 seconds உங்களை கொண்டு போயிடும். அதே ஸ்டெப்ல போனா எவ்வளவு எஃபெக்ட் பண்ணணும், உடம்பு எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு மூச்சு திறன் அதிகமாகும், உங்களுக்கு உடம்புக்கு எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கும். ஆனா லிப்ட்ல டக்குன்னு மேல போயிடுங்க, டக்குன்னு கீழே வந்துடுங்க. ஆனா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போற ஆள்.
வாழ்க்கையை ஒரு படுகட்டாக வைத்து வாழ்க்கையை வெற்றி என்ற ஒருவனை தேடிக்கொண்டு போகிறேன். ஆனால் தோல்வி என்பவனை காலில் மிதித்து ஏறுகிறேன். புரிகிறதா? நான் தோல்வி என்ற ஒருவனை மிதித்து ஏறுகிறேன். அதுதான் வெற்றி பெறுகிறேன். தோல்வி பெருசா இருக்கு, பெரிய மலை மாதிரி இருக்கு, அதை தாண்ட முடியாதுன்னா அது முடியாது. அது சிறு கல் என்று நினைங்கள், கண்டிப்பாக கல்லாக நினைக்கும், அதை தாண்டி போயிடலாம் ஈஸியா. நீங்க மலை நினைச்சீங்கன்னா அது மலை தான், உங்களால் தாண்டவே முடியாது. ஓகே காய்ஸ், பிடிச்சிருக்க நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் ராஜ் ஸ்கல்பிங். பை, தேங்க்யூ.